Okay, நேத்து நம்ம வந்து infinite limits and limits at infinity பார்த்தோம். So infinite limits, that is எப்ப வந்து limit வந்து infinity ஆகும், எப்ப limit வந்து infinity ஆகும் அப்படின்றத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். So அது டிஸ்கஸ் பண்ணும்போது we said that இது மாதிரி limit x tends to x naught f of x is equal to infinity வரலாம், அல்லது limit x tends to x naught f of x is equal to minus infinity வரலாம், அல்லது limit x tends to x naught minus, that is left limit minus infinity வந்து right limit plus infinity வரலாம், அல்லது left limit வந்து plus infinity வந்து right limit minus infinity வரலாம். So இந்த எல்லா கேசஸ்லயுமே நமக்கு f of x tends to infinity or minus infinity. So இததான் நம்ம வந்து infinite limits ன்னு சொல்றோம். இததான் வந்து infinite limits ன்னு சொல்றோம். So இந்த எல்லா கேஸ்லயுமே actually limit does not exist. இந்த எல்லா கேஸ்லயுமே நமக்கு limit does not exist. And இந்த x is equal to x naught is called as the vertical asymptote. இதெல்லாம் நம்ம நேத்து பார்த்தோம். நேத்து இது டிஸ்கஸ் பண்ணோம். And then அதே மாதிரி இப்ப சப்போஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, that is limit x tends to a 1 by x minus a the whole power n அப்படின்னு இருந்துச்சுன்னா, so அதுல n வந்து even positive நம்பரா இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது இன்ஃபினிட்டின்னு வரும். ரெண்டுமே, that is a minus and a plus ரெண்டுமே இன்ஃபினிட்டிக்கு தான் அப்ரோச் பண்ணும். whereas n வந்து odd positive integer இருந்துச்சுன்னா f of a minus வந்து minus infinity அப்ரோச் பண்ணும், f of a plus வந்து plus infinity அப்ரோச் பண்ணும். anyway in both the cases the limit does not exist. ஓகேவா? But in the case la வந்து x is equal to a is called as the vertical asymptote. இங்க x is equal to a நம்ம vertical asymptote ன்னு சொன்னோம். இதெல்லாம் நேத்து நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து நம்ம பார்த்தது வந்து limits at infinity. Limits at infinity. That is x tends to infinity ன்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும், x tends to infinity ன்னு இருந்துச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கறத தான் டிஸ்கஸ் பண்ணோம். சோ இங்க வந்து இப்ப limit x tends to minus infinity f of x is equal to l ன்னு வந்தாலோ, அல்லது limit x tends to infinity f of x is equal to l ன்னு வந்தாலோ, then y is equal to l is called as the horizontal asymptote. அத நம்ம horizontal asymptote ன்னு சொன்னோம். asymptoteங்கிறது it is a line which meets the curve at infinity. infinityல போய் டச் பண்ணுச்சுன்னா அந்த லைனை தான் நம்ம asymptote ன்னு சொல்லுவோம். இது horizontal asymptote ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க வந்து நம்ம மூணு இது படிச்சோம். that is என்னன்னா, if the degree of the numerator, so இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்திருக்கும்போது limit x tends to infinity p of x by q of x என்ற ஃபார்முலா கொடுத்திருக்கும்போது if degree of p of x is greater than degree of q of x, அப்ப இதோட லிமிட் அப்ளை பண்ணோம்னா infinity வரும். if degree of p of x less than degree of q of x இருந்துச்சுன்னா இதுக்கு லிமிட் அப்ளை பண்ணும்போது 0 வரும். அதே டிகிரி ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, that is p of x and q of x, numerator denominator ரெண்டுத்துக்கும் டிகிரி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்ப அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சரா வரும்னா, coefficient of highest power of x in p of x. p of x ல highest power of x ஓட coefficient divided by coefficient of highest power of x in q of x. சோ இதுதான் நமக்கு ஆன்சரா வரும். இதெல்லாம் நம்ம நேத்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்ம எக்ஸர்சைஸ்ல சம்ஸ் பண்ணலாம். எக்ஸர்சைஸ் 9.3. எக்ஸர்சைஸ் 9.3ல நம்ம சம்ஸ் போடலாம். சோ இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் சம்ல a subdivision நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, find the left and right limits of the function f of x is equal to x square minus 4 divided by x square plus 4x plus 4 into x plus 3 at x is equal to minus 2. So இந்த பாயிண்ட்ல லெஃப்ட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும், ரைட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். So இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முதல்ல கொடுத்திருக்க ஃபங்க்ஷனை simplify பண்ணிக்கலாம். Let us simplify the given function. So நம்ம கொடுத்திருக்க ஃபங்க்ஷன் என்ன, f of x is equal to x square minus 4 divided by x square plus 4x plus 4 into x plus 3. இதுதான் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த x square minus 4 எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணலாம்? How can we factorize this x square minus 4? இத வந்து can we factorize it as x plus 2 into x minus 2 ன்னு பிரிச்சுக்கலாமா? And இந்த x square plus 4x plus 4, இத can we write it as x plus 2 the whole square ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? இத we can write it as x plus 2 the whole square into x plus 3. முதல்ல இத simplify பண்ணிக்கலாம். So இங்க ஒரு x plus 2 cancel பண்ணிடலாம். So அப்ப the remaining function is x minus 2 divided by x plus 2 into x plus 3. So this is the function. So இதுதான் நமக்கு கொடுத்திருக்க function. இப்போ இந்த functionக்கு நம்ம left and right limit கண்டுபிடிக்கணும். That is we need to find f of 2 minus 2 minus. f of minus 2 minus. ஏன்னா at x is equal to minus 2 அதுதான் கேட்டிருக்காங்க. The left and right limit of this function at x is equal to minus 2. So இது வந்து at x is equal to minus 2. அந்த பாயிண்ட்ல தான் கேட்டிருக்காங்க. So அப்ப f of minus 2 minus என்ன வரும்? It is limit x tends to minus 2 minus x minus 2 divided by x plus 2 into x plus 3. So இங்க substitution கொடுப்போம். என்ன substitution கொடுப்போம்? When x tends to minus 2 minus, substitution கொடுப்போம். That is put x is equal to minus 2 minus h in substitution கொடுப்போம்.
let us give the substitution. அப்ப when x tends to -2 minus h tends to 0 இல்லையா, then நம்ம யூசுவலா கொடுக்கிற சப்ஸ்டிடியூஷன் லெஃப்ட் லிமிட் கண்டுபிடிக்கணும்னாலே. சோ இப்போ இங்க x க்கு பதிலா -2 minus h ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். But therefore it will become as limit x tends to -2 minus, so it is -2 minus h minus 2 divided by கீழ என்ன வரும் -2 minus h plus 2 into -2 minus h plus 3. ஓகேவா, இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு +2 -2 கேன்சல் ஆயிடும். இப்போ மீதி இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ லிமிட் சரி இங்க வந்து லிமிட் மாத்தணும் இல்லையா, லிமிட் h tends to 0 ன்னு வரும். சாரிமா. சோ அப்ப இங்க லிமிட் h tends to 0. சோ அப்ப இங்க this will become as -4 minus h divided by இங்க கீழ நமக்கு என்ன இருக்கும், you will be having it as minus h into, so இது வந்து minus h plus 1 minus h plus 1. So இந்த மேல இருக்க ஒரு மைனஸ் எடுத்து இதோட கேன்சல் பண்ணிடுவோம். So அப்ப you'll get it as limit h tends to 0. So அப்ப it is going to be 4 plus h divided by h into 1 minus h. இப்ப h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணுவோம். Let us apply the limit h as 0. So h க்கு 0 போட்டா என்ன வரும், you'll get it as 4 plus 0 divided by 0 into 1 minus 0. So 0 into anything is 0. But any number divided by 0, any number divided by 0 is infinity. So therefore from this we can say that f of -2 minus left limit is equal to infinity. So இங்க left limit வந்து infinity. இதை let us take it as number 1. அடுத்து right limit கேட்டிருக்காங்களே, that is f of -2 plus right limit கண்டுபிடிப்போம். That is limit x tends to -2 plus x minus 2 divided by x plus 2 into x plus 3. இப்போ இதுக்கும் substitution கொடுப்போம். என்ன substitution கொடுக்க போறோம்னா, put x is equal to -2 plus h. அப்ப when x tends to -2 h or -2 plus h tends to 0. இதெல்லாம் ஏன் இந்த substitution கொடுக்கிறோம், ஏன் இந்த மாதிரி இது லிமிட் இப்படி மாறுது, இது எல்லாமே we have discussed in the previous videos. நீங்க அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தான் பாக்குறீங்கன்னா தயவுசெய்து அந்த previous videos செக் பண்ணுங்க. அப்ப உங்களுக்கு புரியும் எதனால இந்த மாதிரி கொடுக்கிறோம் அப்படிங்கிறது. So அப்ப therefore this will become as, இந்த லிமிட் நமக்கு மாறிடும். இப்ப this will become as, நமக்கு இது என்ன ஆகும், which is equal to limit h tends to 0. h tends to 0. So இங்க எங்கெல்லாம் வந்து x இருக்கோ அங்கெல்லாம் நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், -2 plus h ன்னு சப்ஸ்டிட்யூஷன் பண்ணோம். ஓகேவா, எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் x க்கு பதிலா -2 plus h. So அப்ப you'll get it as -2 plus h minus 2 divided by கீழேயும் நமக்கு என்ன வரும், you'll get this as -2 plus h plus 2 -2 plus h plus 2 into -2 plus h plus 3. ஓகேவா, இப்போ இதை நம்ம simplify பண்ணுவோம். So அப்ப this will become as limit h tends to 0. So இது h minus 4 மேல, இங்க நமக்கு plus 2 minus 2 gets cancel. அப்ப h into, so இங்க you'll get it as h minus 1 or h plus 1. ஓகேவா, இப்ப h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா, h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணா 0 minus 4 divided by 0 into 0 plus 1. So therefore you'll get it as -4 divided by 0. So it is minus infinity. Minus any number divided by 0 gives you minus infinity. Therefore we can say that f of -2 plus is equal to minus infinity. So from 1 and 2 we can say that they are not equal and limit does not exist. Anyway limit does not exist. Okay, the limit of the function does not exist at x is equal to -2. ஏன்னா இது வந்து நமக்கு -2 plus இருக்கும்போது plus infinity வருது, and -2 minus இருக்கும்போது, sorry -2 plus இருக்கும்போது minus infinity வருது, -2 minus இருக்கும்போது நமக்கு plus infinity வருது. அப்ப therefore, so from 1 and 2 we can say that f of -2 minus is not equal to f of -2 plus. But therefore limit x tends to -2 f of x does not exist. Anyway infinity வந்தாலும் does not exist தான். So இதுக்கு லிமிட் கிடையாது. புரிஞ்சுதாமா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் இதிலே b subdivision பார்க்கலாம். b subdivision என்ன கொடுத்திருக்காங்க, f of x is equal to tan x at x is equal to pi by 2. So இதுவும் நம்ம left and right limit கண்டுபிடிக்கலாம். Let us find the left and right limit. So என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். So இங்க let us find limit or f of pi by 2 minus. So f of pi by 2 minus is equal to limit x tends to pi by 2 minus
tan x. So இங்கேயும் நம்ம substitution கொடுக்கணும். We have to give the substitution. என்ன substitution கொடுக்கணும்? Put x is equal to pi by 2 minus h. அப்ப when x tends to pi by 2 minus h tends to 0. So therefore this will become as limit h tends to 0 tan of pi by 2 minus h ன்னு வந்துரும். What is tan of 90 minus theta? படிச்சிருக்கோம் trigonometryல. Tan of 90 minus theta is cot theta. அப்ப therefore this can be written as limit h tends to 0 cot h ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இப்ப h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணும். Applying limit h as 0 which is going to be cot 0. Cot 0 என்ன? What is cot 0? It is infinity. அப்ப therefore from this we can say that f of pi by 2 minus is equal to infinity. இத let us take it as number 1. இப்ப அதே மாதிரி நம்ம ரைட் லிமிட் கண்டுபிடிப்போம். Let us find the right limit. ஓகேவா? That is f of pi by 2 plus, that is limit x tends to pi by 2 plus tan x. So இங்க substitution கொடுப்போம். So இங்க என்ன substitution கொடுப்போம்? Put x is equal to pi by 2 plus h. But when x tends to pi by 2 plus h tends to 0. அப்ப therefore this will become as limit h tends to 0 tan of pi by 2 plus h. So tan of 90 plus theta, tan of 90 plus theta will lie in second quadrant. Second quadrant la tan is negative and 90 இருக்கதனால you have to change the function. அப்ப it can be written as limit h tends to 0 minus cot h ன்னு எழுதிக்கலாமா? You can write this as minus cot h. இப்ப h க்கு 0 limit apply பண்ணோம்னா it is minus cot 0 which is equal to minus infinity. அப்ப from this we get that f of pi by 2 plus is equal to minus infinity. இங்கே actually limit does not exist. நம்ம இது ஈக்குவலா இல்லையான்னு பார்க்க தேவையில்ல, வெறும் இது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஏன்னா நமக்கு வெறும் find the left and right limit மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சோ அது கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. லெஃப்ட் லிமிட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டி, ரைட் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. அவ்வளவுதான். ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன். செகண்ட் சம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எவாலுவேட் limit x tends to 3 x square minus 9 divided by x square into x square minus 6x plus 9. So இது limit x tends to 3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? So இங்கேயும் நம்ம left and right limit தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். We are going to find the left and right limit. ஏன்னா டைரக்டா நீங்க x க்கு 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா டைரக்டா இங்க நீங்க x க்கு 3 ன்னு போட்டா என்ன ஆகும்? 9 minus 9 0. இங்க 3 square 9 into, so இங்க வந்து 9 minus இது 18 plus 9. So 9 plus 9, 18 minus 9, 18 minus 18, 0 ன்னு வந்துரும். So 0 by 0 which is an indeterminate form ன்னு வந்துரும். அதனால நம்ம இதுக்கு வந்து டைரக்டா 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தனித்தனியா கண்டுபிடிக்கணும். We have to find the left and right limit separately. So இப்போ இது எப்படி போறதுன்னு பார்க்கலாம். So இங்க limit x tends to 3 x square minus 9 divided by x square into x square minus 6x plus 9. So first இந்த ஃபங்க்ஷனை simplify பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் ஆர் இதை நம்ம f of x ன்னு எடுத்துக்கலாம். Let f of x is equal to ன்னு எடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை first simplify பண்ணிக்கலாம். So இந்த x square minus 9 எப்படி factorize பண்ணலாம்? x plus 3 into x minus 3 ன்னு பிரிச்சுக்கலாமா? Divided by x square into, இதை can we write it as x minus 3 the whole square ன்னு எழுதிக்கலாமா? இது x minus 3 the whole square ன்னு எழுதிக்கலாம். So இப்போ இதுல வந்து ஒரு x minus 3 cancel பண்ணிடலாம். We can cancel one x minus 3. அப்ப remaining என்ன இருக்கும்? x plus 3 divided by x square into x minus 3. ஓகேவா? இப்ப நீங்க x க்கு 3 ன்னு போட்டீங்கனாலும் உங்களுக்கு denominator என்ன ஆயிடும்? இப்போ நம்ம டைரக்டா x க்கு 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட போடலாம். We can do it. ஓகேவா? இப்போ இதுல டைரக்டா x க்கு 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா மேல 3 plus 3 9. லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும்ங்கற அவசியம் இல்ல. இது டைரக்டாவே கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். That is limit x tends to 3 f of x என்ன வரும்? That is limit x tends to 3 x plus 3 divided by x square into x minus 3. So இப்போ இதுல நம்ம x க்கு 3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும்? We'll get this as 3 plus 3 divided by 3 square. 3 square இல்லம்மா, இங்க வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் லிமிட் தான் கண்டுபிடிக்கணும். We have to find the left and right limit. தனித்தனியா தான் கண்டுபிடிக்கணும். இது டைரக்டா 3 போடக்கூடாது. ஓகேவா? So left லிமிட்னு சொல்லும்போது என்ன வரும்? f of 3 minus.
So f of 3 minus na limit x tends to 3 minus f of x. That is limit x tends to 3 minus x plus 3 divided by x square into x minus 3. இப்போ இதுக்கு substitution கொடுப்போம். Put x is equal to 3 minus h. இப்போ when x tends to 3 minus h tends to 0. இல்லையா? So அப்போ இதுல substitute பண்ணோம்னா என்ன வரும்? Limit h tends to 0. இது வந்து நமக்கு எங்கெல்லாம் x இருக்கோ அங்கெல்லாம் 3 minus h ன்னு substitution கொடுக்கணும். So அப்போ 3 minus h plus 3 divided by 3 minus h the whole square into 3 minus h minus 3 ன்னு வந்துரும். So இங்க numerator it will become as limit h tends to 0. So it is 3 plus 3 6 minus h divided by, so இங்க it is going to be 3 minus h the whole square. இப்போ இங்க வந்து plus 3 minus 3 gets cancelled. அப்ப நமக்கு minus h இருக்கும். We'll be having minus h. ஓகேவா? So minus sign நான் இங்க frontல கொடுத்துறேன். h. புரியுதாமா? இங்க minus h இருக்கும் remaining. So இந்த minus தான் இங்க frontல கொடுத்துட்டேன். இப்ப h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா h க்கு 0 போட்டா என்ன வரும்? மேல 6 minus 0. So h க்கு 0 லிமிட் அப்ளை பண்ணோம்னா minus 6 divided by கீழ 0 into anything 0 ன்னு வந்துரும். ஏன்னா 0 into anything இது h க்கு 0 போட்டோம்னா 3 வரும். 0 into 3 0 தான் வரும். அப்ப minus 6 by 0 which is equal to minus infinity ன்னு வந்துரும். அப்ப from this we can say that f of minus or is 3 minus f of 3 minus is equal to minus infinity. So the left limit is minus infinity. அடுத்தது நம்ம right limit கண்டுபிடிப்போம். Let us find the right limit. That is f of 3 plus, that is limit x tends to 3 plus x plus 3 divided by the function என்னன்னு பார்த்தோம். It is x square into x minus 3. இப்போ இதுக்கு substitution கொடுப்போம். இப்போ டைரக்டா நீங்க 3 ன்னு போட்டீங்கன்னா வெறும் infinity தான் வரும். ஆனா பாருங்க left limit நமக்கு என்ன வந்துச்சு? minus infinity. right limit நமக்கு என்ன வருது? plus infinity. So அதனால நம்ம left and right limit தான் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி சம்முக்கு. ஓகேவா? So இங்க வந்து let us put x is equal to 3 plus h. substitution கொடுப்போம். அப்ப when x tends to 3 plus h tends to 0. இல்லையா? So அப்ப x க்கு பதிலா 3 plus h in substitution கொடுப்போம். அப்ப therefore it will become as limit h tends to 0. limit மாறிடும் இல்லையா? மேல நமக்கு 3 plus h plus 3 divided by 3 plus h the whole square into 3 plus h minus 3 ன்னு வந்துரும். இங்கேயும் plus 3 minus 3 will get cancelled. Which is limit h tends to 0, 6 plus h divided by 3 plus h the whole square into h ன்னு வந்துரும். இப்போ இங்க h க்கு 0 limit apply பண்ணோம்னா applying the limit h as 0, we'll get it as 6 plus 0 divided by 0. So any number divided by 0 gives you infinity. அப்ப therefore the right limit f of 3 plus is equal to infinity. So from 1 and 2 we can say that இதுக்கு லிமிட் கிடையாது. டைரக்டா போட்டீங்கன்னா வெறும் இன்ஃபினிட்டி மட்டும் தான் வரும். whereas இங்க நமக்கு என்ன கிடைக்குது? லெஃப்ட் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டினும் ரைட் லிமிட் வந்து பிளஸ் இன்ஃபினிட்டினும் கிடைக்குது. So from 1 and 2 we can say that f of 3 minus is not equal to f of 3 plus. But therefore limit x tends to 3, f of x does not exist. So இதுக்கு லிமிட் கிடையாது. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம். So third one என்ன கொடுத்திருக்காங்க? Limit x tends to infinity 3 by x minus 2 minus 2x plus 11 divided by x square plus x minus 6. So இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நம்ம LCM எடுத்து simplify பண்ணி p of x by q of x ங்கிற ஃபார்ம் கொண்டு வந்துரும். ஏன்னா நம்ம படிச்ச ஃபார்முலா எதுக்கு படிச்சோம்? p of x by q of x. இதுக்கு தான் இந்த ஃபார்முலா எல்லாம் படிச்சோம். சோ அதனால நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும். p of x by q of x ங்கிற ஃபார்முக்கு கொண்டு வரணும். சோ அதனால இதுக்கு முதல்ல நம்ம LCM எடுத்து simplify பண்ணிடணும். We have to take the LCM and simplify it. So therefore இந்த sum எப்படி போடுறதுன்னு பாத்தீங்கன்னா it is limit x tends to infinity 3 divided by x minus 2 minus 2x plus 11 divided by x square plus x minus 6. ஓகேவா? சோ இப்போ இதுக்கு LCM எடுப்போம். இப்போ which is limit x tends to infinity. சோ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும்? x minus 2 into, சோ இது x square plus x minus 6. இங்க மேல என்ன வரும்? இப்போ cross multiply பண்ணோம்னா இதை இங்க cross multiply பண்ணோம்னா 3x square
plus 3x minus 18 and then minus of x minus 2 into 2x plus 11. Okay va? இப்போ இந்த x square plus x minus 6 factorize பண்ணலாம் இல்லையா? So இதை எப்படி factorize பண்ணலாம்? இதை we can factorize it as, can we take this as minus 6 1 வர மாதிரி எப்படி factorize பண்ணலாம்? 2 into 3. அப்போ which is x minus 2 into x plus 3 பிரிச்சுக்கலாம் இல்லையா? இது x minus 2 into x plus 3 பிரிச்சுக்கலாம். அப்போ therefore limit x tends to infinity. இப்போ denominator என்ன ஆயிடும்னா x minus 2 into இது இதை factorize பண்ணோம்னா x minus 2 into x plus 3 வந்துரும். ஓகேவா? நியூமரேட்டர்ல 3x square plus 3x minus 18. So இதை multiply பண்ணுவோம். So இதை multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? You'll get this as minus 2x square minus 11x and then plus 4x and then minus 11. ஓகேவா? இப்போ இதை simplify பண்ணுவோம். So இப்போ which is limit x tends to infinity. 3x square minus 2x square, you'll get it as நமக்கு என்ன வரும்? x square இல்லையா? and then இது ஒரு plus 3x, இது ஒரு plus 4x, ரெண்டும் சேர்ந்து 7x. 7x minus 11x, இப்போ you'll get it as minus 4x. இது வந்து சரி, இது minus into minus plus 2 into 11 வந்து you'll get it as plus 22 நம்ம வரும். plus 22 வரும். ஓகேவா? so minus 18 plus 22, you'll get it as plus 4. divided by கீழ நமக்கு என்ன இருக்கு? x minus 2 the whole square into x plus 3. and இதையும் நம்ம factorize பண்ண முடியும். இதை can we write it as x minus 2 the whole square னு எழுதலாமா? can we write this as x minus 2 the whole square? so அப்போ therefore இது வந்து நம்ம we can write this as limit x tends to infinity x minus 2 the whole square divided by x minus 2 the whole square into x plus 3. So if x minus 2 the whole square, x minus 2 the whole square gets cancelled. Which is equal to limit x tends to infinity 1 by x plus 3. So இப்போ x க்கு infinity limit apply பண்ணோம்னா, x க்கு infinity, ஏன்னா x denominatorல தான் இருக்கு. x க்கு infinity limit apply பண்ணோம்னா, அப்போ you'll get it as 1 by infinity which is equal to 0. அப்போ therefore the limit of this function is 0. இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் வந்து 0. புரிஞ்சுதாமா? நெக்ஸ்ட் fourth one பாருங்க. fourth sum நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, limit x tends to infinity x cube plus x divided by x power 4 minus 3x square plus 1. so இது பார்த்தாலே சொல்லிடலாம், numerator degree வந்து denominator degree விட கம்மியா இருக்கு இல்லையா? நம்ம ஆல்ரெடி இதுக்கு நம்ம இது படிச்சோம், ரூல் படிச்சோம். என்ன படிச்சோம்? ஆனா அதுக்காக டைரக்டா ஃபார்முலாவா அதை யூஸ் பண்ணக்கூடாது, போடணும். பட் நியூமரேட்டர் டிகிரி, இஃப் த டிகிரி ஆஃப் நியூமரேட்டர் இஸ் லெசர் than டிகிரி ஆஃப் டினாமினேட்டர், அப்ப நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். சோ அப்ப இங்கேயும் நமக்கு ஆன்சர் 0 தான் வரப்போகுது. எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இங்க நமக்கு லிமிட் x tends to infinity x cube plus x divided by x power 4 minus 3x square plus 1. சோ இப்போ என்ன பண்ணணும்? இந்த மாதிரி x tends to infinity இருந்தாலே இங்க highest power of x வெளியில எடுக்கணும், இங்கேயும் highest power of x வெளியில எடுக்கணும். But that is limit x tends to infinity. இங்க highest power of x என்ன? x cube. அதை வெளியில எடுத்துரும். இப்போ மீதி இங்க என்ன இருக்கும்? 1 plus 1 by x square divided by இங்க highest power of x என்ன? x power 4. அதை வெளியில எடுத்துரும். அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 minus 3 by x square plus 1 by x power 4. இப்போ இதுல x கியூபும் இந்த x power 4ம் இது கேன்சல் ஆகும். ஒரு x மீதி இருக்கும். இப்போ x க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணும். let us apply the limit x as infinity. அப்ப நமக்கு என்ன வரும்? 1 plus 1 by infinity. 1 by infinity is 0. Anything divided by infinity is 0. So அப்போ 1 plus 0 divided by இங்க நமக்கு infinity into 1 minus 0 ன்னு வந்துரும். So அப்போ 1 by infinity இல்லையா? 1 by infinity. Anything divided by infinity is 0. Therefore the value of this is 0. இதோட ஆன்சர் வந்து 0. புரிஞ்சுதாமா? அடுத்தது fifth one. fifth one பாருங்க, நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு, limit x tends to infinity x power 4 minus 5x divided by x square minus 3x plus 1. இப்போ இதுலயும் பார்த்தாலே தெரியுது நியூமரேட்டர் டிகிரி ஜாஸ்தியா இருக்கு டினாமினேட்டரை விட. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வரணும்? இன்ஃபினிட்டி வரணும். நம்ம ஞாபகம் இருக்கா? அதானே நம்ம இங்க இது படிச்சோம், ஃபார்முலாவில் படிச்சோமே. That is numerator degree ஜாஸ்தியா இருந்ததுன்னா, if the degree of numerator is greater than degree of denominator, அப்ப நமக்கு infinity answer வரணும். So இதுல எப்படி infinity answer வருதுன்னு பார்க்கலாம். So இங்க நமக்கு கொடுத்திருக்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னா, limit x tends to infinity
x power 4 minus 5x divided by x square minus 3x plus 1, which is equal to limit x tends to infinity. So, இதுல highest power of x வெளியில எடுக்கணும். numeratorலையும் denominatorலையும் highest power of x வெளியில எடுக்கணும். அப்ப நமக்கு என்ன வரும்? x power 4 into 1 minus 5 by x cube divided by இங்க x square வெளியில எடுத்துட்டோம்னா மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 minus 3 by x plus 1 by x square. So, இப்ப இந்த x squareம் x power 4ல ஒரு ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப நமக்கு மீதி இங்க x square இருக்கு. இப்ப x க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணுவோம். x க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணா என்ன வரும்? infinity square into 1 minus 0. Anything divided by 0, sorry, anything divided by infinity is 0. Divided by கீழ என்ன வரும்? 1 minus 0. So, which is infinity square into anything. Infinity square infinity தான். Infinity into anything is going to be infinity. So, therefore, இதுக்கு answer infinity. புரிஞ்சுதாமா? அந்த ஃபார்முலா டைரக்டா யூஸ் பண்ணக்கூடாது. இந்த இது தட் இஸ் இந்த மாதிரி போட்டு காட்டணும் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா. நெக்ஸ்ட் 6th ஒன் பாருங்க. 6th சம் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இங்க லிமிட் x tends to infinity 1 plus 1x minus 3x cube divided by 1 plus x square plus 3x cube. So, இங்க degree of numerator and denominator equal இருக்கு. அப்படி இருந்தா நமக்கு என்ன வரும்னு சொன்னோம்? coefficient of highest power of x in numerator divided by coefficient of highest power of x in denominator. So, அது வருதான் செக் பண்ணும். இதுக்கும் நம்ம இந்த மெத்தட்ல தான் போடணும், டைரக்டா போடக்கூடாது. So, limit x tends to infinity. X tends to infinity 1 plus x minus 3x square divided by 1 plus x square plus 3x cube. Sorry, மேலே 3x cube. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்? highest power of x வெளியில எடுக்கணும். we have to take highest power of x outside. So, அப்ப limit x tends to infinity. So, இங்க highest power of x என்ன? x cube. அதை வெளியில எடுத்துட்டோம்னா இப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? 1 by x cube plus 1 by x square minus 3. கீழேயும் நம்ம x cube வெளியில எடுத்தோம்னா ஏன்னா highest power of x என்ன? x cube. So, அதை வெளியில எடுத்துட்டோம்னா அப்ப மீதி என்ன இருக்கும்? 1 by x cube plus 1 by x. ஏன்னா இங்க x square இருக்கிறதுனால இங்க கீழே x வரும். plus 3. So, இப்ப இங்க x cube cancel ஆடும். இப்ப x க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணுவோம். So, x க்கு லிமிட் infinity போட்டா என்ன வரும்? 1 by infinity 0, இங்க 1 by infinity 0. அதுமே இங்க 1 by infinity 0, 1 by infinity 0. அப்ப you'll get it as 0 minus 3 divided by 0 plus 3, or which is equal to minus 1, or minus 3 by 3, which is equal to minus 1. So, the limit of this function is minus 1. So, இந்த function ஓட limit வந்து minus 1. புரிஞ்சுதாமா? இப்ப next நம்ம 7th sum பார்க்கலாம். So, 7th one என்ன கொடுத்திருக்காங்க? Limit x tends to infinity x cube divided by 2x square minus 1 minus x square divided by 2x plus 1. So, இந்த மாதிரி subtractionல இருந்தாலே என்ன பண்ணணும்னு சொன்னேன்? LCM எடுத்து போடணும்னு சொன்னேன். அதான் இங்கேயும் பண்ணோம். இந்த third sumலயும் அப்படிதானே போட்டோம். 7th sumமும் அதே மாதிரி தான் போடணும். We have to take the LCM எடுத்து போடணும். So, limit x tends to infinity x cube divided by 2x square minus 1 minus x square divided by 2x plus 1. Okay, va? இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னா என்ன வரும்? It will be limit x tends to infinity. So, இதுக்கு LCM is going to be 2x square minus 1 into 2x plus 1. இங்க மேல என்ன வரும்? உங்களுக்கு இது cross multiply பண்ணீங்கன்னா you'll get this as 2x power 4 plus x cube. இதை cross multiply பண்ணோம்னா minus 2x power 4 minus into minus plus x square. So, அப்ப இது ரெண்டும் gets cancel. இப்ப மேல நம்ம we can write this as limit x tends to infinity x cube plus x square. இல்லையா? divided by கீழ நம்ம இதை multiply பண்ணோம்னா இது ரெண்டையும் multiply பண்ணா நமக்கு என்ன வரும்? you'll get it as 4x cube plus 2x square minus 2x minus 1. இப்ப இங்கேயும் நம்ம என்ன பண்ணணும்? இந்த x tends to infinity இருந்தாலே highest power of x எங்க numeratorல வெளியில எடுக்கணும். அதுமே denominatorல highest power of x வெளியில எடுக்கணும். அப்ப which is limit x tends to infinity x cube வெளியில எடுத்துட்டோம்னா இங்க மீதி என்ன இருக்கும்? 1 plus 1 by x. இங்க x cube வெளியில எடுத்தோம்னா நமக்கு என்ன இருக்கும்? மீதி 4 plus 2 by two by x minus 2 by x square minus 1 by x cube. இதுதான் இருக்கும் கீழ. இப்ப இந்த x cube cancel பண்ணிடலாம். இப்ப x க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணும்.
let us apply the limit x as infinity. So any number divided by infinity gives you 0, which is 1 plus 0 divided by 4 plus 0, which is equal to 1 by 4. So therefore the limit of this function is 1 by 4. The function order limit வந்து 1 by 4. புரிஞ்சுதாமா? Okay, இப்போ next 8th sum. 8th sumல first subdivision. So we have to show that நம்ம என்ன காட்டணும்னா, we have to show that limit n tends to infinity 1 plus 2 plus 3 plus etc. up to n divided by 3n square plus 7n plus 2 is equal to 1 by 6. இந்த சம்மெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, ரொம்ப ஈஸியும் கூட. இட் இஸ் ஆனா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, limit n tends to infinity 1 plus 2 plus 3 plus etc. plus n divided by 3n square plus 7n plus 2. So this is equal to 1 by 6 and காட்டணும். We have to show this is equal to 1 by 6. So இது LHS ன்னு எடுத்துக்கலாம். இப்போ which is equal to limit n tends to infinity. இப்போ இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இது நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதுக்கு we have already studied a formula. என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? 1 plus 2 plus 3 plus up to n, n into n plus 1 by 2. என்னம்மா படிச்சிருக்கோமா இல்லையா? இந்த சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல கூட படிச்சோம். 1 plus 2 plus 3 plus etc. up to n. So this is equal to n into n plus 1 divided by 2. இது சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ்ல கூட இந்த ஃபார்முலா படிச்சோம். So இந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். So அப்ப நமக்கு என்ன வரும்? n into n plus 1 divided by 2 divided by 3n square plus 7n plus 2. So இங்க என்ன பண்ணுவோம்னா, ஒரு n வெளியில எடுத்துருவோம். இதுல இந்த n ஆல்ரெடி இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். இதுல இருந்து ஒரு n வெளியில எடுத்துருவோம். So அப்ப therefore this will become as limit n tends to infinity. ஏன்னா infinity இருந்தாலே நம்ம n எல்லாம் denominatorல வர மாதிரி கொண்டு வரணும். x tends to infinity இருந்தா x denominatorல வர மாதிரி கொண்டு வரணும். இங்க n இருக்கனால n denominatorல வர மாதிரி கொண்டு வர போறோம். So இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து n வெளியில எடுத்துட்டோம்னா ஆல்ரெடி இங்க ஒரு n இருக்கு. So n into n square into, so இங்க என்ன இருக்கும்? 1 plus 1 by n divided by இந்த 2 நான் denominatorல எழுதிக்கிறேன். Let me write this 2 in this denominator. கீழையும் ஒரு n square வெளியில எடுத்துரும். ஏன்னா highest power of n என்ன? n square. So அதை வெளியில எடுத்துட்டீங்கன்னா அப்ப மீதி நமக்கு என்ன இருக்கும்? You'll be having it as 3 plus 7 by n plus 2 by n square. So இப்ப இந்த n square cancel பண்ணிடலாம். புரிஞ்சுதாமா? இப்ப நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம் n க்கு infinity. So n க்கு infinity போட்டா 1 by infinity is 0. So அப்ப 1 plus 0 divided by 2 into 3 plus 0 வந்துரும். Which is equal to 1 by 6, which is equal to RHS. இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுதாமா? இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த 2 டினாமினேட்டருக்கு எடுத்துட்டு வந்து நியூமரேட்டர்ல n ஸ்கொயர். தட் இஸ் ஆக்சுவலா இங்க வந்து என்னது? ஒரு n வெளியில எடுத்தோம். ஆல்ரெடி ஒரு n வெளியில இருக்கு. இல்ல உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறமா கூட நீங்க n ஸ்கொயர் வெளியில எடுக்கலாம். உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா n ஸ்கொயர் பிளஸ் n வரும். அப்புறமா கூட you can take n ஸ்கொயர் அவுட் சைட். கீழே டினாமினேட்டர்ல இருந்து ஒரு n ஸ்கொயர் வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணா 1 by 6 ன்னு வந்துருது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். இந்த 8th செகண்ட் சப்டிவிஷன். ஸோ இதுவும் வந்து LHS எடுத்துக்கலாம். ஸோ இங்க நமக்கு என்ன ப்ரூவ் பண்ணோம்னா, we have to show that limit n tends to infinity 1 square plus 2 square plus etc. plus 3n the whole square divided by 1 plus 2 plus etc. up to 5n into 2n plus 3 is equal to 9 by 25. So this is what we are going to prove. So இதுதான் prove பண்ண போறோம். இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, it is given that limit n tends to infinity 1 square plus 2 square plus etc. plus 3n the whole square divided by கீழே நமக்கு 1 plus 2 plus 3 plus etc. plus 5n into 2n plus 3. இதான் நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும். that is 1 square plus 2 square plus etc. plus n square அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்? இதுக்கு ஃபார்முலா வந்து n into n plus 1 into 2n plus 1 divided by 6. இங்க n square இருந்தா n போடணும் ஃபார்முலால. ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு? 3n square இருக்கு. 3n the whole square இருக்கு. அப்ப இங்க n க்கு பதிலா 3n போடணும் இல்லையா? இங்க n க்கு பதிலா என்ன போடணும்? 3n போடணும். புரியுதா? இங்க n ஸ்கொயர் இருக்கனால நம்ம n into n plus 1 into 2n plus 1 divided by 6 ன்னு எழுதணும். ஆனா இங்க நமக்கு என்ன இருக்கு? 3n the whole square. n க்கு பதிலா 3n இருக்கு இங்க. அப்ப இங்கேயும் நம்ம ஃபார்முலால என்ன பண்ணணும்? n க்கு பதிலா 3n போடணும் இல்லையா? So அப்ப therefore this will become as limit n tends to infinity. So இது நமக்கு என்ன ஆயிடும்? 3n into 3n plus 1 into 3 into 2.
that is 2 into 3n plus 1 divided by 6. Numerator இந்த மாதிரி வந்துரும். இங்க n-க்கெல்லாம் பதிலா நம்ம 3n substitute பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப denominatorல பாருங்க 1 plus 2 plus 3 plus etc. up to n-னா 1 plus 2 plus 3 plus etc. up to n-னா அதுக்கு ஃபார்முலா n into n plus 1 divided by 2. ஆனா இங்க நமக்கு n-க்கு பதிலா என்ன இருக்கு? 5n இருக்கு. இப்ப இங்க ஃபார்முலாலயே நம்ம என்ன பண்ணணும்? n-க்கு பதிலா 5n substitute பண்ணணும் இல்லையா? n-க்கு பதிலா 5n substitute பண்ணணும். அப்ப therefore this will become as 5n into 5n plus 1 divided by 2 into 2n plus 3. இப்போ இந்த 2 இந்த 6 கேன்சல் பண்ணலாமா 3 டைம்ஸ். அதுமே இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டு இப்ப என்ன பண்ண போறேன்னா இதுல இருந்து ஒரு n வெளியில எடுக்க போறேன், இதுல இருந்து ஒரு n வெளியில எடுக்க போறேன். ஓகேவா? சோ இதுல இருந்து ஒரு n, இதுல இருந்து ஒரு n வெளியில எடுக்க போறேன். But it will become as limit n tends to infinity. So இதுல இருந்து ஒரு n, இதுல இருந்து ஒரு n வந்துச்சுனா ஆல்ரெடி இங்க ஒரு n இருக்கு. சோ அப்ப n into n into n n cube ன்னு வந்துரும். இப்ப மீதி இங்க என்ன இருக்கும்? மீதி நமக்கு இங்க என்ன இருக்கும்? 3 plus 1 by n. ஏன்னா ஒரு n வெளியில எடுத்துட்டேன்னா இங்க 2 into 3 6 இருக்கும் இல்லையா? சோ அப்ப இங்க மீதி என்ன இருக்கும்? 6 plus 1 by n divided by கீழே இங்க அகைன் நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இருந்து ஒரு n, இதுல இருந்து ஒரு n வெளியில எடுக்க போறோம். ஆல்ரெடி இங்க ஒரு n இருக்கு. சோ இந்த 5 அப்படியே தான் இருக்கு. சோ n into n into n n cube into சோ அப்ப இங்க மீதி என்ன இருக்கும்? 5 plus 1 by n. இங்க மீதி என்ன இருக்கும்? 2 plus 3 by n. இப்ப இந்த n cube கேன்சல் பண்ணிடலாம். இப்ப நம்ம லிமிட் அப்ளை பண்ணுவோம் n-க்கு infinity. n-க்கு infinity போட்டா என்ன ஆகும்? 1 by infinity 0. அப்ப which is equal to 3 plus 0 into 6 plus 0 divided by 5 into 5 plus 0 into 2 plus 0. அப்ப which is equal to, so 3 into 6. 3 into 6 is going to be 18 divided by 5 5s are 25. 25 into 2, 50. So, if we cancel பண்ணோம்னா அப்ப 9 by 25, which is equal to 9 by 25, which is equal to RHS. புரிஞ்சுதாமா? இது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் இல்லை, ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன் தான். ஆனா ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடணும். நமக்கு இங்க n இருந்தா n போடுறோம் ஃபார்முலால. ஆனா இங்க 3n இருக்கிறதுனால ஃபார்முலால என்ன பண்ணும்? n-க்கு பதிலா 3n. எங்கெல்லாம் n இருக்கோ அங்கெல்லாம் n-க்கு பதிலா 3n சப்ஸ்டிடியூட் பண்ணும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு n இருந்தா இங்க n போட்டிருக்கோம். பட் இங்க நமக்கு ஃபார்முலால என்ன இருக்கு? 5n இருக்கு. சோ அப்ப இங்க n-க்கு பதிலா 5n போடணும். போட்டு சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். வேற ஒண்ணும் இல்லை, இது ரொம்ப ரொம்ப ஈஸிமா. இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. தேர்ட் ஒன் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? லிமிட் n tends to infinity 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 etc. plus 1 by n into n plus 1 is equal to 1 and prove பண்ணும். So இது எப்படி prove பண்றதுன்னு பார்க்கலாம். How to prove this? So it is limit n tends to infinity 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus etc. plus 1 by n into n plus 1. இதான் நமக்கு கொடுத்திருக்க LHS. ஓகேவா? So LHS தான் கொடுத்திருக்காங்க. இதுக்கு we have a formula. இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது வந்து நம்ம இதுல படிச்சிருக்கோம். That is mathematical inductionல இந்த ஃபார்முலா இருக்கு. That is 1 by 1 into 2 plus 1 by 2 into 3 plus 1 by 3 into 4 plus etc. plus 1 by n into n plus 1. So இதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சோம்னா this is equal to n by n plus 1. இது நம்ம ஆல்ரெடி mathematical inductionல இந்த ஃபார்முலா படிச்சிருக்கோம். We have studied this formula. Mathematical induction ரெஃபர் பண்ணி பாருங்க, அங்க இந்த ஃபார்முலா இருக்கு. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த இதுல கூட நம்ம படிச்சோம். தட் இஸ் அந்த ஃபைனைட் சீக்வன்ஸ் ஆர் ஃபைனைட் சீரீஸ், அதுல கூட இந்த ஃபார்முலா படிச்சோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். சோ இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணா அப்ப நமக்கு என்ன வரும்? லிமிட் n tends to infinity n by n plus 1. So இப்போ என்ன பண்ணணும்? நம்ம n denominator கொண்டு வரணும். So அப்ப therefore which is equal to limit n tends to infinity. So இங்க n divided by இதுல இருந்து ஒரு n வெளியில எடுத்துட்டோம்னா மீதி என்ன இருக்கும்? 1 plus 1 by n ன்னு வந்துரும். So இப்போ இந்த n கேன்சல் பண்ணிடலாம். இப்போ n-க்கு infinity லிமிட் அப்ளை பண்ணும். Let us apply the limit n as infinity. n-க்கு infinity போட்டா என்ன வரும்? 1 by 1 plus 0, which is equal to 1. So which is equal to RHS. புரிஞ்சுதாமா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு
n கீழே டினாமினேட்டர்ல இருந்து ஒரு n வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிட்டு லிமிட் அப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். புரிஞ்சுதா இது? ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்.